வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.8 செகண்ட் சம். கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் a மற்றும் bயின் மதிப்பை காண்க. ஃபஸ்ட் 4x⁴ மைனஸ் 12x³ ப்ளஸ் 37x² ப்ளஸ் bx ப்ளஸ் a. இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போமா. முதல்ல 4x⁴ மைனஸ் 12x³ plus 37x² plus bx plus a. இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படின்னு பாருங்கம்மா. 1 2 3 4 5 நம்ம வகுத்தல் படி என்ன செய்யணும்னா, முதல்ல ஜோடி ஜோடியாக தான் பேராக தான் நம்ம என்ன செய்யணும், கீழே இறக்கணும். ஓகேம்மா. இப்போ ஃபஸ்ட்டு என்னது 4x⁴. அப்போது இந்த 4x⁴ எப்படி இதை மைனஸ் பண்ணணும். அப்போது இப்போ ஓகே, இதுக்கு ஒரு வர்க்க மூலம் மாதிரி கண்டுபிடிப்போம். 4x⁴ அதுக்கு வர்க்கமூலம் 2² x⁴ ஹோல் பவர் 1/2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1/2 x⁴ இன்ட்டு 1/2. 2 கேன்சல் ஆயிருக்கு, தட் இஸ் 2. 2 கிடச்சில, தட் இஸ் 2. ஸோ தட் இஸ் 2x². ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ இந்த 2x² என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே போடணும். 2x², 2x². இந்த ரெண்டு இடத்துல போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 4x⁴. ஓகேம்மா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிட்டா, இதை கழிப்போம். கழிச்சோமே சிம்பிளை மாற்றி போடணும். ஸோ தட் இஸ் 0. அடுத்த ரெண்டு எண்ணெய் இறக்குங்க. 12x³ ப்ளஸ் 37x². அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னு பாருங்கள். இந்த இருக்குல்லையா, இந்த 2x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு 2x², தட் இஸ் ஈக்குவல் டு 4x². இந்த 4x² இங்கே போடுங்க. 4x² போட்டாச்சா. அடுத்து இந்த டைம் பாருங்கள், தேர்ட் ஸ்டெப் மைனஸ் 12x³ 4x². தேர்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா, minus 12x³ divided by minus 12x³ divided by 4x². So that is இது கேன்சல் பண்ணுங்கள். that is x, that is 3. so minus 3x. ஓகேவா. இந்த மைனஸ் 3xஐ இந்த இடத்துல போடணும். மைனஸ் 3x இந்த இடத்துல மைனஸ் 3xஐ போடணும். இந்த மைனஸ் 3xஐ கொண்டு உள்ள ஃபோர்த்து ஸ்டெப் என்ன செய்யணும்னா, இந்த மைனஸ் 3xஐ கொண்டு என்ன இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் 3xஐ கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். 4x² மைனஸ் 3x மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 12x³ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 9x². ஓகேம்மா. மைனஸ் 3ஐ கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் 12x³ ப்ளஸ் 9x². ஸோ கழிக்கிச்சமே இந்த சிம்பிள்ஸை மாற்றி போடுங்க. அப்படி தானே. மைனஸுங்கிறது ப்ளஸ் ஆகுது, ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ். இந்த டேர்ம் 0 ஆகுது. இது பாருங்கள், தட் இஸ் 8 தானே. 28x². இது 28x². அதுக்கப்புறம் என்ன சொன்ன, இந்த ரெண்டை அப்படியே கீழே இருக்கணும். ப்ளஸ் bx என்ன இருக்கலையாமா, இந்த bx ப்ளஸ் ஏயை அப்படியே கீழே இருக்கணும். இறக்கி முடிச்ச பிறகு என்ன செய்யணும்னா, இங்கே பாருங்கம்மா, அடுத்த ஸ்டெப் எப்படின்னா, ஃபிஃப்த்து ஸ்டெப் என்ன செய்யணும்னா, இந்த இருக்கு இல்லையா 2x² மைனஸ் 3x இருக்குல்ல, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன செய்யணும், 2x² மைனஸ் 3xஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4x² மைனஸ் 6x. ஓகேவா. இந்த அப்போ என்ன கிடைக்கும், 4x² மைனஸ் 6x கிடச்சிருக்கா. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இருக்குல்ல 28x² 4x². அப்புறம் சிக்ஸ்த்து ஸ்டெப் 28x² 4x² டிவிஷன் பண்ணுங்கள். தட் இஸ் 7 வருதா. அப்போ இந்த 7ஐ இந்த இடத்துலையும் போடணும். 7
இந்த இடத்துலையும் போடணும். இந்த 7 கொண்டு என்ன செய்யணும், இந்த 7 கொண்டு இங்கே உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண 7 7 ஓகேவா. இந்த 7 கொண்டு இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 7th ஸ்டெப்ஸ் வந்து எப்படின்னா அந்த 7 கொண்டு இருக்கு இல்லையாம்மா, இந்த 7 கொண்டு இங்கே உள்ள 4x² - 6x + 7 வந்து மல்டிப்ளை பண்ணணும். 4x² - 6x + 7 மல்டிப்ளை பண்ணால் 28x² 42x + 49 கிடைக்கும். அது அப்படி இங்கே போடுவோமா, 28x² minus 42x plus 49. இப்போ மக்களிங்க வந்து ப்ளஸ், இது மைனஸ், இது ஃபுல்லாக டேர்ம் 0. இது எப்படி வரும், 42x + bx மைனஸ் என்ன வரும், -49 + a. இப்போ இது வந்து வர்க்க மூலம் தானே சொல்லியிருக்கான், பார்த்தீங்களாம்மா. இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமாம், ப்ராப்ளத்தை ஒரு நோட் எடுத்துகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி தான் நம்ம எழுதி கொண்டுருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, தேர்ட் என்ன, ஃபோர்த் என்ன, ஃபிஃப்த் என்ன, 6th 7th வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா. இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கம் அப்படின்னா இங்கே பாருங்கள், முழு வர்க்கம் எனில் மீதி வந்து என்னது 0. மீதி வந்து 0 அப்படின்னா என்ன இருக்குன்னா, மீதி என்னது 42x + bx வந்து கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். -49a + a வந்து 0வாக தான் இருக்கும். அப்போ பாருங்கள், இப்போ 42 + b × x இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் வந்து கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஸோ 42 + b = 0. இந்த டேர்மே 0. ஸோ b = இந்த -42. இங்கே வருங்க, -49 + a = 0. அப்போ a = +49. b வந்து -42, a வந்து 49. இந்த டேர்ம் இருக்கு இல்லையாம்மா, இந்த டேர்ம் இந்த x⁻1 இருக்கு இல்லையா, இந்த 42 + b இது வந்து கண்டிப்பாக என்னது 0வாக தான் நமக்கு முழு வர்க்கம் எண்ணில் அதனுடைய மீதி வந்து 0வாக இருக்கச்சுன்னா 42 + b வந்து என்னது கண்டிப்பாக 0. 42 + b வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ a = 49, b = -42. ஓகேவா. இதுதான் என்ன கேட்டிருக்கான், முழு வர்க்கங்கள் எனில் a மற்றும் bயின் மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்கான். ஓகேவாம்மா. இந்த ஒரு நோட்டை எடுத்து என்ன சொன்னோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவாம்மா. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்யணும், கண்டிப்பாக என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவாம்மா. உங்களுக்கு தேவைப்பட்டால் லைவ் கிளாஸ் நைட்டு 7 to 9 வந்து எடுக்க. ஓகேவாம்மா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிக்கட்டும் மேக்ஸ். ஓகேவாம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.